ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். டிசம்பர் 30 இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 136 ஒன்றை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாவீதினுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தரை துதிக்கிறதுல அவ்வளவு ஒரு வாஞ்சை, ஒரு பிரியம் இருந்தது. அதனால்தான் சிறு வயதிலிருந்து ஆடு மேய்க்கும் பொழுதும் கர்த்தரை துதித்தார், எப்பொழுதுமே துதித்தார். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அந்த சங்கீதம் 34:1 தாவீதால் எழுத முடிந்தது. இன்னைக்கு நம்முடைய வாயில கர்த்தருடைய துதி இருக்குதா? முறுமுறுக்கிறோம், அழுதுகிட்டே இருக்கிறோம், புலம்பிட்டே இருக்கிறோம். எப்பமாவது வழி இல்லாம எல்லாரும் சொல்லணுமா அல்லது ஜெபத்தை சொல்லும்போது தான் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அல்லது பாடல்கள் மூலமாக அதைத்தான் செய்கிறோம் ஒழிய மனதார ஆண்டவரை துதிக்கிறதற்கென்று நாம் நேரத்தை ஒதுக்கி அல்லது அதை செய்யறோமா? இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் எப்பொழுதும் புலம்பிட்டு இருக்கிறோம், எப்பவும் அழுதுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் அநேக நேரம் அழுகிறோம், புலம்புகிறோம், வேதனையோடு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். இது இப்படி இருக்கிறது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். நாம சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு எப்பொழுதுமே நினைப்பான். ஆனா நாம் துதிக்கும் பொழுது பிசாசுக்கு துக்கம் வந்துடும். பிசாசு அதிகமாக பயப்படுகிற ஒரு காரியம் துதிக்கும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, துதியை நாம் ஆரம்பித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தால் பிசாசு அலற ஆரம்பித்து விடுவான். துதியை ஏறெடுக்கிற இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும், மகிமை இருக்கும், தடைகள் இருக்காது, எல்லாம் சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படும். நாம் துதிக்கிறோமா? ஒருவேளை அழுது புலம்பி அநேக நேரத்துல காரியங்களை சாதிக்க முடியலையா? ஆண்டவர் சமூகத்துல துதிக்க ஆரம்பிச்சு பாருங்களேன். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாங்க, தடைகள் உடைந்து காரியங்கள் நடக்கும். ஒரு அருமையான சகோதரன் எனக்கு தெரியும். எல்லா பக்கத்துல அவனுக்கு பிரச்சனை, என்ன செய்யறதுன்னு தெரியல, வழியே இல்ல, எல்லாம் இருளாய் மாறிடுச்சது. அடி மேல அடி, இனி எழுந்திருக்க முடியாது, எதிர்காலம் போச்சுண்டு உட்கார்ந்து அழுகிறான். ஒரு நாள் முழுவதும் அழுகிறான். ஆண்டவர் பதில் கொடுக்கல, உபவாசம் இருந்து அழுகிறான். ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கல. என்ன செய்யறது, நீ சாகுறது தான் சரின்னு சொல்லி இனி செத்துறலான்னு சொல்லி இருக்கும் பொழுது அவனுக்கு கற்றுக் கொடுத்த சிறு வயதிலே அவனுக்கு ஆசிரியராக இருந்த ஒருத்தவரிடம் ஒரு கடிதம் வருகிறது. அவளுக்கு இந்த பிரச்சனையை கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, சரி நம்முடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ரொம்ப கவலைப்படுறான்னு கஷ்டப்படுறான்னு சொல்லி என்ன எழுதினார்கள் அந்த கடிதத்துல, உன்னுடைய கஷ்டத்தை கேள்விப்பட்டு, உன்னுடைய சூழ்நிலை கடந்து போற பாதை கேள்விப்பட்டு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நீ ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு தம்பி, அதனால நீ என்ன பண்ணு, அழுது ஜெபம் பண்ணிருக்கலாம், உபவாசத்து இருக்கலாம், ஏன் ஆண்டவருக்கு இந்த சூழ்நிலையில நன்றிகளை ஏறெடுக்க கூடாது, துதிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. அந்த சகோதரன் அதை படித்த உடனே தன்னுடைய ஆசிரியர் சொன்ன வண்ணமாகவே ஆண்டவர் சமூகத்துல போய் அழுகிறதெல்லாம் நிப்பாட்டி, புலம்புறதெல்லாம் நிப்பாட்டி, பிரச்சனைகளாம் மறந்து ஆண்டவர் நாமத்தை சொல்லி ஒவ்வொரு காரியங்களை சொல்லி துதிக்க ஆரம்பித்தான். நான் நடத்தி வந்த பாதைகள், கடந்து வந்த பாதைகள், நெருக்கங்கள், எதிராக இருக்க சூழ்நிலை எல்லாத்துக்கும் என் ஆண்டவர் நன்மையாக மாற்றி கொடுப்பாரு. எல்லா நன்மைக்கு தான் நான் துதிக்கிறேனப்பா, ஸ்தோத்திரிக்கிறேனப்பா, நம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவருடைய கிருபையை சார்ந்து துதிக்க ஆரம்பித்தான். நடந்தது என்ன தெரியுமா? எரிகோ தகர்ந்து விழுந்தது போல தடைகள் எல்லாம் மாறிச்சு, இருள் மறைஞ்சிருச்சு. காரணம், கர்த்தர் வெளிச்சமா ஒதுக்க ஆரம்பித்தாரு. சூழ்நிலை எல்லாம் தலைகளை மாறிச்சு. அழுது அழுது புலம்பி உபவாசத்தை கேட்காத ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்துட்டாரா? யோசித்து பாருங்க. இந்த வருஷத்தை திரும்பி பாருங்க, எவ்வளவு அற்புதமா நடத்தி இருக்கிறாரு. அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். நாம தான் அநேக நேரம் தவறி இருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்திருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம், முறுமுறுத்து இருக்கிறோம், அழுது இருக்கிறோம், எரிச்சல் பட்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தூசிப்பதற்கு எதுவாக நடந்திருக்கிறோம், சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் அதில் நம்மை பாதுகாத்து நடத்தி இருக்கிறாரு, இம்மட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால அவருக்கு உள்ளத்தின் ஆழத்தின் நன்றிகளை செலுத்துவோம். சென்ற காலம் முழுவதும் எங்களை காத்தீங்களப்பா, அதற்காக நன்றி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா? துதித்து பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை இந்த வருஷம் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காம தடையா இருக்கலாம். இந்த வருஷத்தில நடக்கும், இந்த வருஷத்தில முடியும்னு நினைச்சேன், இந்த வருஷத்தில சுகம் கிடைக்கும்னு நினைச்சேன், இந்த வருஷத்தில மகன் மாறுவான்னு நினைச்சேன், என் குடும்பத்துல அற்புதம் நடக்கும். இல்லையா? இன்றைக்கு துதிக்க ஆரம்பிங்க. துதியினால கிருபை பெருகும், கிருபை பெருகுனா சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், சிரசை உயர பண்ணுவாரு, அற்புதங்கள் நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அப்பா, நீர் நல்லவர். துதிக்க துதிக்க கிருபை பெருகின்ற வேதத்துல சொல்லியிருக்கீங்க. நீங்க துதியை விரும்புகிறீங்க. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எங்கள் வாயில எப்பொழுதும் துதிக்கிற துதி இருக்கட்டும் பாப்பா. துதி நாவில நிரப்புங்க, துதி நாடை எங்களுக்கு உடுத்துவீங்க, நன்மையை உண்டாக்கும்படிய நினைவு. இது ஒருவேளை இதுவரை புலம்பிக்கிட்டு சோர்ந்து போய் அழுதுகிட்டு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால், இந்த நாளில எதுவாக இருந்தாலும், எதிராக இருக்கிற காரியங்களாக இருக்கலாம், தோற்றுப்போன காரியங்களாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி உம்மை உயர்த்த, துதிக்க, போற்ற, மகிமை செலுத்த நிற்கிறவை கொடுப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். நிறைய மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, இந்த சேதங்கள் வராதபடி அந்த தேவனை இன்றையிலிருந்து இந்த நேரத்தில் நம்ம துதிப்போம்.
அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் இந்த சிந்தனையோட நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.